வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அது இப்போ நம்ம எங்கே இருக்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் பக்கத்தில் மேல்பாப்பாம்பாடின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து நண்பர் குமார், அவருக்கு வந்து வீடு அப்பப்போ கட்டிக்கிட்டே இருப்பார், நிறைய வீடு கட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அந்த யோகம் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு அருமையான வடகிழக்கு தெரு பார்வை உள்ள வடக்கு தெரு பார்வை உள்ள ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா 26க்கு 26 ஸ்கொயர். அதாவது வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு, இங்கே பாருங்கள் ரோடு, இது தெற்கு திசை போகிற ரோடு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வடக்கு திசை போயிட்டு அழகாக டேர்ன் ஆகும் பாருங்கள் ரைட்டில். இதுதான் வந்து ஒரு வடகிழக்கு தெரு பார்வை. அப்படியே இந்த ரோடு வந்து அந்த பக்கம் திரும்பும்போது இந்த வீட்டு மேலே அந்த தெரு பார்வைப்படும். இதுதான் வந்து ஒரு 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 மிக சிறந்த தெரு பார்வை உள்ள வீடு. அதாவது கோட்டீஸ்வரர்கள் வாழக்கூடிய வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்க முதல் காலத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான வீட்டிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்திருக்கும். வாங்க, நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு 42 அடி, கிழக்கு மேற்கு 37 அடி, அதில் 26க்கு 26 வீடு கட்டுறாங்க. எப்படி போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஆக்சுவலாக கிழக்கு பார்த்து வாயில் படி வச்சுருக்கணும். அவர் வந்து எனக்கு வடக்கு பார்த்து தான் வேணுன்றதுனால வடக்கு பார்த்து அவருக்கு வந்து வாயில் படி வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் போரு பாருங்கள், இதுதான் போரு. நல்ல தண்ணி, வீட்டுக்கு தேவையான தண்ணி. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மாடிப்படி, கேன்டிலிவர் டைப்பில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், கேன்டிலிவர். அப்புறம் வீட்டை சுற்றி 4 பக்கமே காலி இடம் உண்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். மாடிப்படினா இப்படி தான் போடணும், கேன்டிலிவர் டைப்பில். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள், வடக்கு பார்த்த வீடு. அப்படியே உள்ளார போகிறோம், வாங்க உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு ஹால். இது பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு 12 ஒரு பெரிய ஹால். அது வடகிழக்கு பகுதியில் வடக்கு கிழக்கு ஜன்னல், நல்ல ஒரு பெரிய ஜன்னல். அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளார கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சன் தான். இது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த கிச்சன் ஸ்லாப்லாம் போட்டு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. இந்த கிச்சன் வென்டிலேஷன் தான் மேலே வச்சுருக்காங்க. அது ஓகே, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பு இது. இப்போ வந்து ஸ்லாப் போடுவாங்க. இது வந்து பின்னாடி போகிறதுக்கான வழி. பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னாக்கா இது தெற்கு பக்கம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நிறைய காலி இடம், தெற்கு பக்கம். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா கிழக்கு, அதாவது மேற்குலேருந்து பார்க்கும்போது இது கிழக்கு பக்கம் போகும். டோட்டலாக தெற்கு பக்கம் வீட்டுக்கு வந்து நிறைய காலி இடம் இருக்குது. இப்படி உள்ளே வந்தோம்னா கிச்சனில் இந்த வந்து லாஃப்ட் போடுவாங்க எல்லோரும், ஸ்லாப்பு. அது நிறைய பொருட்கள் வந்து எக்ஸஸ் ஆகிற பொருட்கள்லாம் நான் மேலே வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போடுற ஸ்லாப் வந்து இந்த கிழக்கு சோறை வந்து ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் வீடு கட்டணும். ஒரு ஸ்லாப் பண்ணால் இப்படி தான் போடணும். அழகாக போட்டிருக்காங்க, திக்னஸ்லாம் வந்து கம்மியாக வச்சு. அப்படியே வாங்க. அப்படி நம்ம ஹாலில் இருந்துட்டு உள்ளே போனோம்னா ஒரு பெட்ரூம், ஒரு 12க்கு 13 ஒரு பெரிய பெட்ரூம் தான் சொல்லலாம். இதை ரொம்ப பெரிய பெட்ரூம். 2 ஜன்னல், அழகாக காற்று வருது பாருங்கள். அதாவது ப்ரீஸாக இருக்குது.
அருமையாக இருக்குது. இந்த இந்த பெட்ரூமுக்கு வந்து இதை மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் அட்டாச்லாம் கிடையாது. இவங்க வேணான்ட்டாங்க, நாங்கள் தனியாக வெளியே கட்டிக்கிறோன்ட்டாங்க. அதனால் வந்து இது வந்து பெட்ரூமாக மட்டுமே இருக்குது. ரொம்ப பெரிய பெட்ரூம், ஸ்பேஸாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான இதுலேயும் அதே மாதிரி வந்து ஸ்லாப் போட்டிருக்காங்க பாருங்கள். தெற்கு மேற்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. அருமையான ஒரு அந்த ஸ்லாப்போட அமைப்பெல்லாம் அருமையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம்லேருந்து வெளில போகிறோம். வெளில போனால் ஹால் அப்படியே ரீச் ஆயிடும். இப்போ ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வடமேற்கு பகுதியில் ஒரு கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். கெஸ்ட் ரூம் இது வந்து ஒரு நார்மல் ரூம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப் போட்டிருக்காங்க. நிறைய பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு ஜன்னல் தான் வச்சுருக்கு. இன்னொரு ஜன்னல் இந்த பக்கம் வைக்கணும், அவங்களும் வைக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு விசிட் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஹாலில் வந்தீங்கன்னா இந்த ஒயரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அது தேவையான இடத்துக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பூஜை அறை பார்த்திங்கன்னா இங்கே தான் வரப்போகுது. இங்கே பாருங்கள், இது ஹாலோட வடமேற்கு பகுதி. ஒரு கப்போர்டு மாதிரி இங்கே ரெடி பண்ணி இங்கே தான் பூஜை அறை வரப்போகுது. ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு விளக்கேற்றலாம் கூட இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் பூஜை அறை வரப்போகுது. வாங்க நம்ம மாடி மேலே போயிட்டு மேலேருந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாடிப்படி ஏறி போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்டிங் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இந்த லேண்டிங் வந்து மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். லேண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதை ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் அந்த லேண்டிங் பார்க்கலாம் பாருங்கள். வழக்கமாக எல்லோரும் வந்து 3 அடி தான் போடுவாங்க, ஆனால் இவங்க வந்து ஒரு 4 அடி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா. இதான் மாடி பாருங்கள். ரொம்ப மாடியோட தென்மேற்கு பகுதி வெளியில் போய் பார்க்கலாம். தென்மேற்கு பகுதியில் பாருங்கள், கீழே பார்த்தா தெரியும். இப்போது 2 பக்கம் காலி இடம் இருக்கும். இது மேற்கு பக்கம், இது பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த பக்கம் போனோம்னா கிழக்கு திசையில் வந்து ரோடு வந்துடும். ரோடு அருமையான ஒரு ரோடு வந்துச்சு பாருங்கள். கிழக்கு பக்கம் ரோடு. இப்படி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ரோடு நான் வந்து அந்த வடகிழக்கு தெரு பார்வைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வடகிழக்கு தெரு பார்வை பாருங்கள். அந்த ரோடு வந்து எங்கே வந்து திரும்புது பாருங்கள். அந்த அப்படி வர ரோடு அழகாக இப்படி திரும்பி, இதுதான் தெரு பார்வைன்னு சொல்லுவோம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த வீட்டுக்கு வடகிழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்தில் ஒரு கிணறு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. ஸோ ஒருத்தருக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும், இந்த மாதிரி தான் அமையும். ஸோ ஒரு அருமையான ஒரு வீடு, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஃபைன். வாங்க நம்ம கீழே போயிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த வீட்டு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா அழகாக கரும்பு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் பயிர் வைக்கிற இடம், நிலம் அருமையாக இருக்குது. இப்போ தான் இங்கே மணிலா போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த இடம் கரும்பு போட்டிருந்த இடம் தான் இது. இந்த இடம் இதை வந்து கொஞ்சமாக வாங்கி நண்பர் வந்து வீடு கட்டுறாரு. இந்த வீட்டுக்கார் பேர் பார்த்திங்கன்னா குமார். ரொம்ப ரொம்ப ஒரு துடிப்பான மனிதர். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார், ஆனால் ஒரு மிகப்பெரிய
ஒரு சாதனையாளர். அவர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கினே இருப்பார், நிறைய ஒரு வீடு கட்டிக்கினே இருப்பார். ஸோ அவருக்கு அந்த யோகம் இருக்குது, அதனால் கட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ ஒரு சிறப்பான ஒரு வீடு. இவர் வந்து இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட லைஃப் டைமிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் இவருடைய லைஃபோட வளர்ச்சி. ஸோ அற்புதமான ஒரு இடம் இது. ஏன்னா வடக்கு தெரு பார்வை உள்ள இடம், அது பணத்தை கொடுக்கக்கூடிய இடம், ப்ளஸ் இந்த வீடு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு உண்டான எத்தனை அம்சமும் இந்த வீட்டில் இருக்குது.